பெண்களுக்கு அந்த 3 நாட்கள் கடவுள் கொடுத்த ஓய்வு. அதை மனிதனாக்கினான் தீட்டாக. செம்மல. ஒரு ஆட்டோவில் எழுதியிருந்தாங்க. ஒரு வீடியோ வந்திருக்கு. அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சூப்பராக இருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த ஆட்டோ டிரைவருடைய வீட்டில் இருக்க பொண்ணுங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ ஆட்டோலேயே அப்படி எழுதும்போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள எப்படி பார்த்துருப்பாரு அவர். என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும், என்னதான் நம்ம முன்னுக்கு போயிட்டு இருந்தாலுமே, இந்த காலத்துலேயும் தீட்டு பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் எங்கள் ஃபேமிலின்றது வந்து தீட்டுன்னு அதில் ஃபுல்லாக தீட்டாயிடுச்சுன்னா இது தொடக்கூடாது, அதை தொடக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து அப்படி கிடையாது. நீ எப்படி வேணாலும் இரு அப்படின்ற ஒரு கேரக்டர் தான். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் நான் ஏதோ ஒரு லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கவங்க எப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த 3 நாள் கொஞ்சம் உங்கள் அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், இல்லை அம்மாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ அதை கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ எவ்வளோ வீடியோஸ்லாம் வருது, நம்ம எவ்வளோ வீடியோலாம் பார்க்குறோம். ஸோ அதுலேருந்தே நிறைய பேருக்கு இந்த பீரியட்ஸ்லாம் என்னன்னு தெரிய வந்திருக்கும். அதை வச்சு அவங்கள கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த 3 நாள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது பசங்களால் ஃபீல் பண்ண முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த 3 நாள் வந்து அவங்கள கொஞ்சம் டேக் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இவ்வளோ நாள் நல்லா பார்த்துக்கிறத விட அந்த 3 நாள் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா அது அவங்களுக்கு பெரிய விஷயம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம கூட இருக்கிற கேர்ள்ஸ் உமன்ஸ் எல்லாரையும் நாம் தானே பார்த்துக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக பார்த்துக்கோங்க.